எமோனியா எரிவாயுவால் பாதிக்கப்பட்ட வடமாநிலங்களின் கூலி தொழிலாளர்களை பார்ப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நானும் அருள் போன்ற முன்னணி தோழர்களும் இங்கே பார்வையிட்டோம். வெல்ஸ் மெடிக்கல் மருத்துவமனை மருத்துவர்கள், அதன் தலைமை மருத்துவர், அதன் அதிகாரிகள், செவிலியர்கள் பலரும் ஒரு சிறந்த சேவை செய்திருக்கிறார்கள், பணிபுரிந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ இங்கே 47 பேர் அனைவரையுமே பெரும்பாலும் குணப்படுத்துவதற்குரிய கடுமையான முயற்சியில் ஈடுபட்டு ஓரிரண்டு தவறினாலும் பெரும்பாலும் அனைவரின் உயிரையும் காப்பாற்றியிருக்கிறார்கள். எல்லாம் இளம் பருவம். மருத்துவர்களின் முயற்சி பாராட்டத்தக்கது, ஊழியர்களின் ஒத்துழைப்பும் பாராட்டத்தக்கது. அரசின் தரப்பில் அமைச்சர்கள், அதிகாரிகள் வந்து பார்வையிட்டிருக்கிறார்கள். நிவாரணத் தொகையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இது போதாது என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழை மக்கள், கூலி மக்கள், அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான மனிதாபிமான அடிப்படையில் கூடுதலான நிதி வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வரை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கிற பணியிடங்களில், குறிப்பாக கூலி தொழிலாளர்கள், ஏழை தொழிலாளர்கள் பணிபுரிகிற இந்த பணியிடங்களில் அவர்கள் பாதுகாப்பு குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் வாழ்விடங்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கல்வி, அவர்களது இதர வாழ்க்கை முறைகள் குறித்து கூடுதல் கவனங்கள் செலுத்தி ஒரு கௌரவமான வாழ்வுக்கு அரசு உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு குறைபாடுகள், தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றாத அதிகாரிகள் கவனிக்க தவறுதான் ஒரு கொள்கையை வகுக்கப்பட வேண்டும். வெல்த் கிரியேட்டர்ஸ் உழைக்கிற மக்கள் தான், முதலாளிகள் அல்ல, பெரும் முதலாளிகள் அல்ல. நாட்டின் பிரதமர் சொல்வது போல் செல்வ வளங்களை உருவாக்குவது முதலாளிகள் அல்ல, உழைக்கிற மக்கள் தான். எனவே அந்த உழைக்கும் மக்களின் பணியிடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூடுதல் கவனம் பெற வேண்டும். அவர்களின் கல்வி, மருத்துவ வசதிகள் கூடுதல் கவனம் பெற வேண்டும். உழைப்பால் நாட்டை உயர்த்துகிற அந்த எளிய மக்களுக்கு நாடு துணை நிற்க வேண்டும் என்பது எங்கள் கொள்கை. தொழிற்சாலைக்கு முறையாக ஆய்வு நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் அரசை, ஒன்றிய அரசு, மாநில அரசு இரண்டையும் கேட்டுக்கொள்கிறோம். மணலி போன்ற பகுதிகளில் நிறைய தொழிற்சாலைகள், அடர்த்தியான தொழிற்சாலைகள் எங்கெல்லாம் சென்னையில், சென்னை சுற்றுப்புறங்களில், தமிழகத்தில் அடர்த்தியான தொழிற்சாலைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். தொழிலாளர்களின் உயிர் மிக மிக முக்கியம். எனவே அவரது பணி பாதுகாப்பு, அவரது உயிர் பாதுகாப்பு மிக மிக முக்கியம். அதற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். நிச்சயமாக என்னை கேட்டால் 30 லட்சம் 40 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லுவேன். அதனால் ஒன்றும் குறைந்து விடாது. தேசத்தின் கருவூலங்கள் உழைக்கிற மக்களால் தான் நிரம்பி வழிகிறது. உழைப்பவர் இல்லாவிட்டால் தேசத்தின் கருவூலங்கள் இல்லை, முதலாளிகளின் கருவூலங்கள் இல்லை, நாட்டில் செழுமை இல்லை. எனவே இந்த ஏழைகள், எளியவர்கள் உழைத்து உயிரை தருகிற போது அவர்களுக்கு எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் தரலாம், எத்தனை கோடி வேண்டுமானாலும் தரலாம். அவர்களது உழைப்புக்கும் உயிருக்கும் நிகர் இல்லை.